எஸ்டர்டே ஒரு ஈவென்ட் போயிருந்தேன். அந்த ஈவென்ட் பேர் ஆட்டோ எஸ்சிஎம் சம்மிட். இந்த சம்மிட் எங்க நடந்ததுன்னா லீலா பேலஸ் சென்னை. இந்த ஈவென்ட்டுக்கு நான் ஏன் போனேன், இந்த ஈவென்ட் எதை பத்தியானது, இந்த ஈவென்ட்ல இருந்து என்னோட லேர்னிங் என்னன்னு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஈவென்ட்டோட ஆர்கனைசர் டாட் மார்காம் குரூப். இது ஒரு மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் கம்பெனி. இந்த கம்பெனி சில மேகசின்ஸ்லாம் பப்ளிஷ் பண்றாங்க லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் சம்பந்தமா. இந்த ஈவென்ட் நான் எப்படி போனேன், 2 months முன்னாடி ரேண்டமா ஈவென்ட் ரைட்னு ஒரு சைட் லாஜிஸ்டிக் சம்பந்தமா எதனா ஈவென்ட் இருக்கான்னு செக் பண்ண சொல்ல இந்த ஈவென்ட் எனக்கு கிடைச்சது. இது ஒரு ஃப்ரீ ஈவென்ட். நான் போனது. ஆனா மத்த எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கம்பெனி ஸ்பான்சர்ட், டெலிவரி பீப்புள், சப்ளை செயின், அனலிட்டிக்ஸ் கம்பெனி, இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நான் இதுவரையும் பெருசா 5 ஸ்டார் ஹோட்டல் போனதில்ல. அங்க ஒரு ஆம்பியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. பட் அங்க ஆம்பியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், பீப்புள் கூட கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், நான் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ என்னோட ஷிஃப்ட் லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசிங், ஸோ இது சம்பந்தமா இருக்கிறதால இந்த ஈவெண்ட்டுக்கு போனா எனக்கு சில கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது, சப்ளை செயின் பத்தி, லாஜிஸ்டிக்ஸ் பத்தி நிறைய லேர்னிங்ஸ் எனக்கு கிடைச்சது. இதுல நிறைய கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேimler இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் வால்வோ, டெலிவரி, டிஹெச்எல் அண்ட் ஃபியூ கைசன் அனலிட்டிக்ஸ், அப்புறம் கோகோ எக்ஸ், பழைய நேம் கோகோ வேன், இவங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க இன்சைட்ஸ் நிறைய ஷேர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபியூ குட் கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அந்த கான்டாக்ட்ஸை நான் என்னோட பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் அந்த ஈவெண்ட்டோட எய்மே ஃப்ரெண்ட்ஸ் பிகம் சப்ளையர் அண்ட் சப்ளையர் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் அ தாட். ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது 2 பார்ட்டிக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே படிப்படியாக மேலே ஒரு பிஸ்னஸை கொண்டு வரும். ஜென்ரலாக இது மாதிரியான மீட்டிங்ஸோட எய்மே இதான் அவங்களுடைய கோல். ஒரு புது இடத்துக்கு போகும்போது, ஒரு ஆடான ஈவெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்கும். நீங்கள் அடிக்கடிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அங்கே என்ன கல்ச்சர்னு தெரியும், எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியும். சில விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணுறதால, இல்லை ஆஃபீஸில் ஒரு யார் கூடயும் பேசாமல் ஒர்க் பண்ணுறதால, கோட் அடிக்கிறதால நிறைய டெவலப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பேச மாட்டாங்க. பட் தே ப்ரூவ் இட் இன் ஆக்ஷன். இங்கே சேல்ஸ் பீப்புள் வந்தாங்க, லாஜிஸ்டிக் வந்தாங்க, பர்ச்சேஸ் பீப்புள் வந்தாங்க, ப்ரொடக்ஷன் வந்து வெரி லிட்டில் பிட் பீப்புள் தான் வந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃப்ரம் சேல்ஸ் பேக்ரவுண்ட். இது எனக்கு புது அனுபவம். ஆக்சுவலாக என்னோட பழைய கம்பெனி indiaproperty.com அது பக்கத்தில் தான் லீலா பேலஸ். நிறைய பேர் பசங்க சொல்லுவாங்க, எப்படியாச்சும் ஒரு முறை இந்த லீலா பேலஸ்குள்ளே போய் வந்தோம்னான்னு. ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரூட்டில் போகிறதால நான் சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். லைக் ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் இறங்கி, திரும்ப சென்ட்ரல்லேருந்து வேளச்சேரி ட்ரெயின் பிடிச்சி அங்கே மந்தவெளி ஸ்டேஷன் இறங்கி, அந்த அப்படியே நடந்து போய் அங்கே ஒரு சப்வே ஒன்று இருக்கும், ஒரு பாலம், அது வழியே நடந்து போய் எம்ஆர்சி நகர் டச் பண்ணி அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி லீலா பேலஸ் போய், ஸோ இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இது மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும்னா ஈவென்ட் பிரைட்டில் போயிட்டு நீங்கள் எது மாதிரியான ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா, சில பெய்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, சில ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பே பண்ணியும் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். நிறைய இப்போ விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்குது. நீங்கள் அதுலேயும் கேதர் பண்ணலாம். விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ் மோஸ்ட்லி எய்தர் லோ காஸ்ட் ஆர் ஃப்ரீ மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ ஈவென்ட் பிரைட் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.